தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னா, சுகமான சுமைகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. அப்போ சுகமானன்றது சந்தோஷமா இருக்கு. சுமைகள்னு கேட்கும்போது என்னவோ ஒரு மாரி இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அத அவங்க மேற்கொள்ளணும். அதுலேருந்து மூட் அவுட் ஆயிடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய முக்கியமான வின்னிங் சீக்ரெட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீண்ட நாளா உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம இருக்கும். மேபி ஒரு நீ பெயின் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு அது சரியாகும். அதுக்குண்டான சர்ஜரியோ அல்லது அதுக்குண்டான ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ இருக்கும். இதே மாதிரி தான் வீடு சம்மந்தமா உங்களுக்கு ரிப்பேர்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சொந்த வீட்டில் இருப்பாங்க. அதை கண்டிப்பாக ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கோ ஒரு இன்டீரியர் பண்ணுறதுக்கோ இவங்க வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டி தானே. ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா பார்க்கணும், செய்யணும். வீடை ஷிஃப்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். பட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு சரியாக போகுது. வீடு அப்படின்ற விஷயங்கள் சுகமாக இருக்க போகிறாங்க. ஆனால் அதுக்குண்டான சில அலைச்சல்கள் அந்த மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது ரொம்பவே மூட் அவுட் ஆகிடாமல் எப்படிடா இது பண்ணுறதுன்றது இருக்காமல், இதையும் நான் சூப்பராக பண்ணுவேன், இனி லைஃப் லாங் சூப்பராக இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுடைய அலைச்சல் அவங்களுடைய இதெல்லாம் லாங் டைமுக்கு இப்போ சூப்பராக இருக்கும். அதுதான் இவங்களுடைய முக்கியமான வின்னிங் சீக்ரெட்.